கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளை நன்மையிலே மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 24வது வசனம். யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். அருமையான ஒரு வேத பகுதி இது. என் ஆண்டவர் நான் தடம் மாறி போகாதபடிக்கு காக்கிறவரும், மகிமை நிறைந்த இறை பிரசன்னத்துல மகிழ்ச்சியோட குற்றமற்றவர்களாய் நம்மை நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவர். சில இடங்களிலே பார்க்கும் பொழுது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று போட்டிருப்பார்கள். கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ரோட்டிலே நாம் போவோம் என்று சொன்னால் அங்கே ரோடு ரிப்பேர் இஸ் கோயிங் ஆன் என்று சொல்லி போட்டிருப்பார்கள். சில இடங்களிலே வருகின்ற இந்த தேதியிலிருந்து இந்த ரோடு தடை செய்யப்பட்டிருக்கிறது, மாற்று வழியில் செல்லுங்கள், பழுது நீக்கியதற்கு பின்பதாக செல்லலாம் என்று சொல்லுவார்கள். அப்படி எவ்ரிதிங் தேர் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் ரிப்பேர். அதை புரிந்து கொள்ளுகிற நிலைதான் நம்முடைய வாழ்வாய் காணப்படுகிறது. பில்லி கிரஹாம் அவருடைய துணைவியார் ஒரு முறை சாலையிலே சென்ற பொழுது ஒரு அழகான சைன் போர்டை பார்த்தார்கள், அடையாளம் சொல்லுகிற ஒன்றை. அதுல எண்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன், தேங்க் காட் ஃபார் யுவர் பேஷன்ஸ் என்று சொல்லி எழுதியிருந்தது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பணி நிறைவுக்கு வரப்போகிறது, இவ்வளவு காலம் நீங்கள் பொறுமையாய் இருந்ததற்காக நன்றி என்று சொல்லுகிற வார்த்தை, இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே ஒரு உந்துதல், என்னுடைய மரணத்திற்கு பின்பதாக என் கல்லறையிலே இந்த வாசகம் பொறிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். 2007 அவர் மரித்த போது அவருடைய கல்லறையிலே அந்த வாசகத்தை எழுதினார்களாம். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலக வாழ்க்கையில ஒரு கட்டுமான பணியை, ஒரு இறைவனோடு ஒன்றித்த வாழ்க்கை நிலைகளை புதுப்பித்துக் கொண்டு வருகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நாம் கடந்து வருகிற பாதையிலே நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை, தெளிவாய் எடுக்க வேண்டிய முடிவுகளை புரிந்து கொண்ட பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். Every follower of Christ confidence that God's faithfulness carry us in our throughout the life. அதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் வெற்றியான பாதையிலே தடம் பதித்து நாம் நிறைவுகளை காண முடியும். யூதாவும் கூட அதைத்தான் இங்கு வலியுறுத்துகிறார். பாருங்கள் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்துருங்கள். We have to wait. அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் விதைக்கிற விதைகள் இறைவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய தூய நிலையை ஏற்ற பிள்ளைகளாய், பரிசுத்தத்தை நாடுகிற பிள்ளைகளாய், இந்த கட்டுமான பணி நிறைவடையும் மட்டுமாக பொறுமையோடு இருக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அதற்கேற்ப அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில உம்முடைய திருவுல சத்தத்தை கட்டும்படியாய் எடுத்திருக்கிற முயற்சிகள் நிறைவேறும் மட்டுமாக பொறுமையோட ஓட்டத்தை ஓட கிருபை வராட்டும் எங்கள் வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.